searching for a project, Ram and I came across Our Lady of Lourdes shrine in Villanur, one of the oldest churches in Puducherry. The church was founded in 1877. We then stopped by for lunch at a nearby restaurant. To our surprise, the chicken we ordered tasted like nothing we'd ever had before. It was soft, succulent, and melted in our mouths. So we inquired to find out if they had used a special variety of chicken. We were told that the chicken was not the usual broiler but a different breed. So Ram and I decided to find out more about this variety called Giriraja. This hybrid variety of chicken is supplied in Puducherry by the Rajiv Gandhi Institute of Veterinary Science. The institute was founded in 1994. It is an educational institute which offers undergraduate courses and master's specializations. It is fully funded by the government of Puducherry. We spoke to Dr. K. Nachimuthu on the Giriraja project and the objectives of the institute. ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டியூட் வந்து 1994 இந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வெட்னரி சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது சார். முதன்னு ஆரம்பிச்சுட்டு காலேஜ் வந்து பசங்களுக்கு மட்டும் சொல்லித்தரதாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தாங்க. அது வந்து 5 years ப்ரோக்ராம். அது வந்து 1994 ஃபஸ்ட்டு பேட்ச் அட்மிஷன் பண்ணணும். அதிலிருந்து 2000 வரைக்கும் ஒன்லி we are concentrating on the யூஜி ப்ரோக்ராம். அதாவது பிபிஎஸ் அண்ட் ஏஹெச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஒரு 2000 ஆராய்ச்சிகளுக்கான அடிப்படை வசதிகள் கொஞ்சம் வந்துச்சு. அதிலிருந்து ஆராய்ச்சிகள் ஒவ்வொரு துறையிலும் செய்ய ஆரம்பித்தாங்க. பொதுவாக எங்கள் துறையில் 2000 வந்து விவசாயிகளுக்கான கால்நடை பராமரிப்புகளுக்கான ஆராய்ச்சி வந்து தொடங்கிடுச்சு. அதாவது இங்கே வந்து ஒரு 18 துறைகள் இருக்குது. 18 துறையிலுமே இப்போ 11 துறைகளில் ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. எங்கள் துறை வந்து பொதுவாக கால்நடை பராமரிப்புக்கு சம்மந்தமான துறை. அதில் இதுவரைக்கும் ஒரு 10 ஆராய்ச்சிகளுக்கு மேலே செஞ்சுருக்கிறோம். அந்த ஆராய்ச்சிகளுக்கான பண உதவிகள் வெளிநாட்டிலேருந்து நிறையா இதுவரைக்கும் எங்களுக்கு கிடச்சிருக்குது. உதாரணத்துக்கு டிஎஃப்ஐடின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து நிறையா ரிசர்ச் ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கிறோம். பிரிட்டிஷ் கவுன்சிலேருந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கிறோம். அடுத்து இல்ட்ரின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் லைவ் ஸ்டாக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதிலிருந்தும் நிறையா பண உதவி பெற்று நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணி ஆராய்ச்சி முடிவுகள் வந்து கால்நடை வளர்ப்போருக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது உள்ள எங்களுடைய எக்ஸிபிஷன் காலில் கூட இருக்குது, போனால் பார்க்கலாம். ஆமாம் சார், 2001 ஆராய்ச்சி கூட வந்து, ஏன்னா அது வந்து எப்போவுமே ஒரு கல்லூரி இல்லை ஒரு யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டால் டீச்சிங், ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இது மூணுமே வந்து ஒன்றா இருந்து ஆகணும். ஸோ டீச்சிங் நல்லா இருக்கணும்னா ரிசர்ச் இருக்கணும், ரிசர்ச் இருக்கணும்னா ஃபீல்டில் இருக்கிற ப்ராப்ளம் தெரியணும். ஸோ அதனால் வந்து டீச்சிங், ரிசர்ச், எக்ஸ்டென்ஷன் மூணுமே வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் துறையை பொறுத்தளவுக்கு எவ்வளோ ஃபீல்டுக்கு போகிறோம்னா அவ்வளோவுக்கு தான் ப்ராப்ளம் என்னென்னு தெரியும். அதுக்கு தகுந்த ரிசர்ச்சை வந்து நாங்கள் இங்கே பண்ணுவோம். அந்த ரிசர்ச்சினுடைய அவுட்புட் என்ன கிடைக்குதோ அதை வந்து மறுபடியும் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் மூலமாக கொடுத்தோம்னா அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். எங்கள் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிரிராஜான்னு கோழிகளை கொண்டாந்து கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கொடுக்குற முறை எப்படின்னா, பெங்களூர்லேருந்து கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து ஒரு 7 வாரத்துக்கு வளர்த்தி அந்த 7 வாரத்துக்கு பிற்பாடு ஒரு 50% மானியத்தோடு எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் பார்க்க போனால் ரொம்ப நாளைக்கு யாருமே வச்சுருக்கிற மாதிரி தெரியல. நாங்கள் 1994 கல்லூரி ஆரம்பித்த பிற்பாடு பல வருடங்கள் பார்த்தோம். ஸோ அது வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து அதை எப்படியும் இல்லாமல் போயிடுது. தொடர்ந்து வளர்த்துற மாதிரி யாரும் தெரில. அதனால தான் வந்து ஒரு 2007 போல் எங்களுக்கு ஒரு சின்ன இது இருந்துச்சு, எப்படி வந்து தொடர்ந்து அதாவது வளர்த்து வைக்கிறது அப்படின்ட்டு. அதுக்காக வந்து எங்கள் துறையில் பிஜி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் கொடுக்கலான்னு கொடுத்தோம். அது முதல்ல கொடுத்தது வந்து காரைக்காலில் கொடுத்தோம். அந்த காரைக்காலில் வந்து சரி இது எப்படி வளர்த்த முடியும், அவங்க கொடுக்குறது எல்லாமே 7 வாரம் வளர்த்தி அதுக்கு முற்பாடு தான் கொடுத்தாங்க. அதனால் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் போயிடுது வளர்த்துறதுக்கு. அதை நாங்கள் மாற்றி டே ஓல்டு சிக்கன் சொல்லுவாங்க, ஒரு நாள் அந்த குஞ்சு பருவத்திலே கொடுத்தோம்னா அங்கே வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட், குழந்தைகளுக்கோ இல்லை வந்து வளர்த்துறவங்களுக்கோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதை வந்து முட்டைக்காக வளர்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால் முட்டை தொடர்ந்து அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காரைக்காலில் கொடுத்தோம். அதுதான் முதல் துவக்கம். அங்கே ஓரளவுக்கு சக்ஸஸாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து
அதே மாதிரி சுவர்ணதாரன்னு ஒரு பேடை கொடுத்தோம். அதை தொடர்ந்து இங்கே மறுபடியும் வந்து இந்த பாண்டிச்சேரி ரீஜன்லேயும் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு பண்ணணும். அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கும் பிற்பாடு மறுபடியும் இதே கால்நடை பராமரிப்புத்துறை வந்து சரி கிரிராஜாவே வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் கொடுக்குறோம்ட்டு அதுக்காக வந்து காலேஜில் அணுகுனாங்க. நீங்கள் வந்து குஞ்சு எங்களுக்கு சப்ளை பண்ண முடியுமான்ட்டு. அதுக்கும் பிற்பாடு தான் கிரிராஜா பேரண்ட் ஸ்டாக்கை வந்து பெங்களூர்லேருந்து இங்கே வாங்கிட்டு வந்து இங்கே குஞ்சு பொறிக்க வச்சு குஞ்சை வந்து முதல்ல வந்து அவங்களுக்கான, ஏன்னா இது வந்து ஒரு மத்திய அரசோட ஒரு ப்ராஜெக்ட், அது மூலமாக காசு தந்திருக்காங்க. அது மூலமாக இங்கே பொறிப்பகம் ஹேச்சரி டெவலப் பண்ணியிருக்கிறோம். அது மூலமாக வந்து ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தரனால கவர்மெண்ட்டுக்கு முதல்ல சப்ளை தர்றோம். அது இல்லாமல் எங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்னால டே ஓல்டு சிக்கு வந்து கேட்குறதுக்கு நிறையா ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது இல்லாமல் நாங்கள் வந்து சேல்ஸ் கவுண்டர் போட்டு தனியாக விற்றுக்கிட்டுருக்குறோம். இப்போ வந்து சேல்ஸ் கவுண்டரில் டிமாண்ட் அதிகமாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது வந்து ஒரு பாப்புலாரிட்டி, இந்த கிரிராஜா இல்லை வந்து ஸ்வர்ணதாரன் 2 இருக்குதுங்க. அதாவது இது வந்து சொல்கிறது கொல்லைப்புறத்தில் கோழி வளர்க்குறதுக்கான ஒரு இனம். இந்த இனத்தை வந்து வளர்த்துறதுக்கு நிறைய பேர் இப்போ ஆர்வமாக இருக்கிறாங்க. அதுக்கு நிறையா வழிமுறைகளை நாங்கள் வந்து கடைபிடிச்சிருக்கோம். அதாவது இங்கே இதில் ஆராய்ச்சி செஞ்ச பிஜி ஸ்டூடெண்ட் வந்து ஃபீல்டுக்கு வந்து நேராக போய் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி தந்துட்டு, பயிற்சி தந்த பிற்பாடு அவங்களுக்கெல்லாம் டே ஓல்டு சிக்ஸை சப்ளை பண்ணி அதுக்கு பிற்பாடு அதுக்கான வேக்சின் தர்றதா இல்லை வந்து எப்படி மெடிசின் தர்றது, எப்படி வந்து ப்ரூடிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஃபீல்டு லெவலில் போய் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சு காமிட்டதுனால அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதிலிருந்து தொடர்ந்து இவங்களும் வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. River, as it's commonly known, is a vital part of Puducherry in providing education, research, as well as other extension services. The institution has a special focus on poultry and cattle farming, which is the subject of our interest. The introduction of the hybrid Giriraja chicks has been one of the recent successful initiatives carried out by the institute. The project, which began 2 years ago in collaboration with the Bangalore Veterinary Institute, is helping farmers raise the chicken. I spoke to Dr. S. Venugopal, Associate Professor at the institute. Sir, could you walk us through the journey of the Giriraja project? Yes. So actually the Giriraja is a dual purpose breed. It is suitable for both egg production and meat production under a small scale and semi-intensive and rural backbone poultry production. Okay. So this appears similar to our country chicken or a local chicken, multicolored bird, and performance is much better than our local chicken. So with this objective, so it is developed actually originally in the Bangalore Veterinary College. So that bird is to be the animal department in Pondicherry. They used to procure the chicks from Bangalore regularly, and they used to rear it here and supply to the farmers under particular scheme. Okay. So we thought some of the officials there requested, why don't you supply these birds instead of from Bangalore? So luckily that is similar at same time about 3 years back, 2014. The centrally sponsored scheme was there, so we made a project under centrally sponsored scheme, and it was sanctioned worth about 85 lakhs, and we procured a parent stock chicks from Bangalore. So we are rearing the parent stock chicks, hatching the eggs, and supplying the chicks, Giriraja chicks, to the animal department and also to the farmers throughout the Pondicherry. So that's how it started like that. Okay, and this bird is highly suitable for the backyard rearing. Okay, that means a small farmer without much place and without much inputs like feeding, management practices, he can look after the birds for 3 to 4 weeks of age. Okay, then we can leave them like a country chicken outside, just freely. So they are excellent in free ranging management system without much inputs, not much feeding is required. Leftover waste, some grains, kitchen waste, and other they forage and other things, they perform very well. Their egg production performance and body weight is much better than our country chicken. Each bird can give about 140 to 150 eggs, okay, in a production cycle, whereas the country chicken will give only 40-50 eggs. Okay, and body weight also by 8 to 9 weeks, 8 weeks of age can come to 1.6 to 1.7 kg. So those who would like to sell for a meat regularly, little bit of feeding support
they'll get a better body weight, they can sell at 8 weeks of age. Otherwise, they can keep the females for reproduction. So, suppose a farmer keeps about 10 females at his house in a backyard management. Daily, you will get about 4 to 5 eggs. That will support his nutrition, house requirement, or surplus eggs can be sold. Since its appearance is a brown color, similar to the country chicken, the people prefer that such type of eggs than the market white eggs. That is about the Giriraja performance. Okay, so we have been maintaining the pairing stock. Regularly we purchase once in a 6 months from Bangalore and maintain the pairing stock. So we are supplying to the chicks to the farmers. Now the demand is increasing. People, main thing is that people are now aware about this management of such type of birds and will support definitely sustainable income in a long run. Okay. So with that objective, it is going on very well, and there is a lot of demand is increased. The farmers are awareness of farming is much increased now. Earlier they were refused to take the day-old chicks, and we give training also here. A lot of farmers have come for a discussion and everything. And last 1 year, but almost about more nearing 1,000 farmers have been given a training, one-day training, free training about these minimum basic management aspects. Okay, and we conduct 1 week training also this year. That's also sponsored by the government of India. Like that. So farmers' awareness increased, demand is increasing now. Even on average, every week we are supplying about 1,000 chicks. Under this scheme, we have established a hatchery unit, breeding stock unit, and even the feed mixing unit. Now, another advantage for a small farmers here, the quality feed was not available in a small quantity. Under this scheme, we established a feed mixing unit. So, anybody would like to buy 1 kg, 2 kg, 5 kg, fresh feed being mixed daily, it will be supplied. Okay, at a nominal cost. So, that's another advantage for the farmer. Those who buy chicks, they buy the feed and also. Earlier, that was a lacuna here. Small quantity availability was difficult and also very expensive for a small farmer. So, that's an advantage of this scheme. So it is catering to most of the farmers in Pondicherry and also in and around there. Now demand is coming from neighboring places also. And regarding the healthcare, they are quite sturdy birds. Okay, they need only one vaccination to protect these things. After that, birds are free. Like other commercial birds, so they need a lot of vaccination and other things. So it is very well adaptable to the varied environment situations. This bird is distributed right from South India up to the North India, up to Kashmir, up to Assam. It is there. So that's another advantage. So people preference is increased. Of course, this is doing very well throughout the South India. Almost last, I think, 20 years it is doing very well. So that's a reason we have also have these birds. Okay. So technically, could you just tell us how it is, like the parent stock, and then what you do with that? Just technically. Okay. Actually, this is actually crossbreed of 3 to 4 breeds. Okay, the original exotic breeds are there, like New Hampshire, red Cornish, white Cornish, Plymouth Rock. Like such birds have been used because they are all multicolored birds with a dual purpose character, both egg and meat. So they have used a particular breeding combinations over a quite good number of years of research and development. They all this bird suitable to various these things. Okay, so that every year the original stock is with the Bangalore Veterinary College. They are the original developers of this bird. So it is adapted to this now. So every year we have to procure the parent stock chicks. The male line will be different, female line will be, even though they look alike, multicolored, the genetically it will be difference will be there. So when we cross the male and female here with us, okay, then the whatever the chicks produced will be the Giriraja. Okay, so we supply directly straight on, means without sexing any male and female, all the chicks will be supplied to the farmers. Since Ram is a dog lover, Dr. Venugopal took us to meet the Institute's Mudhol hounds, which is a breed the army has recently begun to train for military purposes. And we Dr. Srikumar, Hello, sir. Professor and head. Okay, he is taking in charge of this kennel. So Okay. we can interview. Hello, sir. Hello, fine. So, sir, you have 3 dogs here, right? Here we have 3 dogs. They are Mudhol hound. They are Mudhol actually from Mudhol village in Okay. Bagalkot district of northern Karnataka. Okay. So they are actually hunting dogs earlier. So now they are tamed and then they are being used for guarding purpose also. These are indigenous. Indigenous Indian breed breed. of dog. So we have many hounds, but this Okay. is one of the hounds that has been recently taken to the army of late. Okay, so they're training them in the army They're now. training them in the army and they're using in the army. Of Okay. late they have inducted into the army. Wow. And what is their speciality? A specialty is that they are tall, they are lean, athletic, and very fast. Okay. And as far as the army is concerned, they are able to finish any task with half the time
when compared to the other breeds which were already in use. There's also a poultry feed plant that makes good quality feed for the birds, which is sold to the farmers at subsidized rates and should be given to the birds for a minimum of 7 weeks. This ensures good health and helps them reach their optimal size. There are 3 kinds of feed produced here: the layer feed, grower feed, and the chick feed. Located at a distance of 10 kilometers from Puducherry town is Usteri Lake, otherwise known as Osudu Lake. It has been recognized as one of the most important wetlands of Asia by the International Union for Conservation of Nature and Natural Resources. And it is the most important freshwater lake in the Puducherry region. The wetland, with an area of 390 hectares, hosts a wide range of aquatic species as well as birds. It is primarily a bird sanctuary, with golden orioles, open-billed storks, tailor birds, painted storks, and many other birds visiting every year. Later, me and Ram visit the poultry farm of Mr. Kumaran in Puthurai village to talk to him on his experience with Giriraja chicken and the economics of rearing them. இப்போ நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இருக்குது, ஒரிஜினல் ரகம் இருக்குது, கிரிராஜா என்ற நாட்டுக்கோழி ரகம் இருக்குது, அப்புறம் அசில் கிராஸ் அந்த நாட்டுக்கோழி ரகம் இருக்குது, அப்புறம் குயில்ஸ் காடை வச்சுருக்கோம், வான்கோழி வச்சுருக்கோம் சார். நார்மல் நாட்டுக்கோழிக்கும் கிரிராஜாவுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா, நார்மல் நாட்டுக்கோழி வந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் மேய்ஞ்சி சாப்பிடக்கூடிய வகை. அது வந்து சைஸில் சிறுசாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா முட்டை வந்து மாதத்துக்கு பார்த்திங்கனாக்கா 10லேருந்து 12 முட்டை வரைக்கும் தான் அது கொடுக்கும் நாட்டுக்கோழி, நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழி. கிரிராஜா பார்த்தோம் அப்படின்னிங்கனாக்கா மாதத்தில் ஒரு 20 முட்டை வரைக்கும் நமக்கு அதிலேருந்து நமக்கு கிடைக்கும். அதேமாரி மீட்டு கறி பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழியோட கிரிராஜாவில் வந்து அதிகப்படியான கறி கிடைக்கும், மீட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அதிகமாக கிடைக்கும். அதுவும் நாட்டுக்கோழி வளர்கிறதுக்குள்ளே இது வந்து குறுகிய காலத்திலே வந்து வளர்ந்துடும். நாட்டுக்கோழிலாம் ஒரு 1 கிலோலேருந்து 1.25 கிலோ வரணுன்னாக்கா 5.5 மாதம், அதாவது 160 நாள் 165 நாள் ஆகிடும். இது 1.5 கிலோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 45லேருந்து 60 நாளுக்குள்ளேயே வந்து 1.5 கிலோ வந்துடும் கிரிராஜா. அதுக்காக கறிக்கும் நமக்கு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கோழியாக இருக்குது. முட்டைக்கு பார்த்தீங்கன்னாலும் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னாலும் இதை விட அதிகமாகவும் அதில் முட்டை கிடைக்குது. அதனால் கிரிராஜாவும் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். After visiting Kumaran in Puthurai, we travelled to Acharampattu village, famous due to its proximity to the Panchavadi Hanuman Mandir situated there. Our interaction was with Mr. Maran and his sister, Miss Shanti, both of whom run a poultry farm, where they rear country as well as Giriraja chicken. இப்போ நம்மக்கிட்ட நாட்டுக்கோழி ப்ரீடு இருக்குது. நம்ம காலேஜில் வாங்கின வந்து கிரிராஜா, ஸ்வர்ணதாரா, அப்புறம் அது இல்லாமல் நாட்டுக்கோழியில் கடக்நாத் அந்த ஸ்பெஷல் வெரைட்டியும் வச்சுருக்கோம். எவ்வளோ கோழிகள் சும்மா இருக்கும்? இப்போ நம்மக்கிட்ட சிக்ஸோடு சேர்த்து வந்து ஒரு 400 கோழி இருக்குது. சிக்ஸ் 1 டே சிக்ஸ் மட்டும் இப்போ ஒரு 5 டேஸ் சிக்ஸ் மட்டும் ஒரு 300 இருக்குது. இப்போ நாட்டுக்கோழிக்கும் கிரிராஜாக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாட்டுக்கோழி ஒரு நம்ம மீட்டுக்கோ இல்லை முட்டைக்கும் வளர்கிறதுக்கு இடம் வர்றதுக்கு லேட் ஆகும், 6 மாதம் அந்த ரேஞ்சில். இப்போ இது வந்து நான் மீட்டுக்குன்னு கறிக்குன்னு கொடுக்கும்போது 2 மாதத்துல எனக்கு தேவையான 1 கிலோ 1.5 கிலோ வந்தும்போது நான் சீக்கிரம் கொடுக்க எனக்கு ரொட்டேஷனுக்கு எனக்கான இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் ஈஸியாக இருக்கும். Dr. M. Rajalakshmi, training facilitator at the Veterinary Institute, is one of the key interfaces between the institute and the poultry farmers. Talking to her made it all clear as to how the Giriraja project has been beneficial to the poultry farmers around Puducherry. 1995 பேட்ச் எங்கள் காலேஜில் வந்து
இளங்கலை பட்டப்படிப்புக்காக ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அப்போ படிக்கும் போதே எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன், அதாவது கால்நடை விரிவாக்கத்துறை, எப்படி வந்து விவசாயிங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த துறையில் வந்து ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதுக்கப்புறம் 2000 வந்து முடிச்சிட்ட பிறகு எனக்கு வெளிநாடு போகிற வாய்ப்புகள் இருந்ததுனால என்னால் இங்கே எதுவும் பண்ண முடியல. ஸோ முடிச்சுட்டு வரும்போது 2012 என்னோட முதுகலை எங்கள் ராஜீவ்காந்தி காலேஜ்லேயே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது இந்த கால்நடை விரிவாக்கத்துறை அதில் தான் என்னோட முதுகலை பண்ணேன். பண்ணும்போது என்னோட தீசிஸ் ஒர்க், அதாவது என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து இந்த கிரிராஜா ஸ்வர்ணதரா பேக்யார்ட் பவுல்ட்ரி, அதாவது கொல்லைப்புற கோழி வளர்ப்பு, அதை பற்றி தான் பண்ணோம். ஸோ அதை பற்றி பண்ணும்போது நமக்கு விவசாயிகளை வந்து ட்ரெயின் பண்ணணும், ட்ரெயின் பண்ணி அவங்கக்கிட்ட கோழிகளை கொடுக்கணும், கோழிகளை கொடுத்து அவங்க எப்படி வளர்க்குறாங்கன்றதை மானிட்டர் பண்ணணும். அதுதான் என்னோட தீசிஸ் ஒர்க். ஸோ அவங்க விவசாயிகளோட ட்ரைனிங் அழைச்சிட்டு வர்றது, அவங்களுக்கு பழக்கப்படுத்துறது, அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் போக போக நம்மளோட ட்ரைனிங், அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற சர்வீசஸ், அதாவது அவங்களுக்கு பயனாளிகள் கிடைக்கிற பயனை பொறுத்து அவங்க திரும்ப நம்ம கிட்ட வர ஆரம்பித்தாங்க. முதல் கோழி குஞ்சுகள் கொடுக்க ஆரம்பித்தது வந்து February 14, 2014. ஸோ அதுலேருந்து இப்போ 2018 வரைக்கும் இன்னும் நம்ம கிட்ட வந்து சிக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 வகையாகவும் கொடுக்குறோம், காலேஜ்லேருந்தும் கொடுக்குறோம், இன்னொன்று பெங்களூர்லேருந்து டைரெக்டாகவும் ஸ்வர்ணதரா வாங்கி கொடுக்குறோம், காலேஜ்லேருந்து கிரிராஜா வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு ஃபார்மர்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து அணுகுறாங்க, இதை மாதிரி கோழி குஞ்சுகள் வளர்க்க ஆர்வம் இருக்குன்னு. ஆர்வம் இருக்கிறவங்கள நாம் ட்ரெயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோழி குஞ்சுகள் வேணும்னு வந்து கேட்டோடனே நம்ம யாருக்குமே கொடுக்கறதில்ல. ஏன்னா ஒரு யூடியூப்பில் பார்க்கறது மூலமாகவோ இல்லை வேற யாரோ ஒருத்தவங்க சொல்கிற மூலமாகவோ அவங்க வளர்க்க ஆரம்பிக்கும் போது பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா மேலோட்டமாக பார்க்குறது வந்து கோழி வளர்ப்பு அவ்வளோ சுலபமானது கிடையாது. அதே மாதிரி அதிக லாபம் அல்லலாம் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்மளோட ஈடுபாடு இருக்கணும், முழு ஒத்துழைப்பு இருக்கணும். அவங்கவுங்க இறங்கி செய்யும் போது தான் அதோட பலன் முழுமையாக கிடைக்கும். அதனால வந்து இந்த தொழில் வந்து ஈடுபாடு இருக்கிறவங்க ஆரம்பிச்சா நல்லது. The Giriraja breed has a dual purpose. It lays eggs and it also provides meat. It lays more eggs than a usual country chicken and is also meatier. Giriraja project is a classical case of promoting an allied activity to agriculture, and its successful results have helped poultry farmers improve their financial status. This reminds me of a quote by our Honorable Prime Minister Shri Narendra Modi ji, and I quote, "We are committed to transform the agriculture sector. We want to increase farmers' income and the purchasing power of the villages."